இந்த சொந்தக்காரங்க கிட்ட தான் கேட்குறேன், வீட்டுக்கு வந்தால் ஸ்நாக்ஸ் நாங்கள் யாருக்கு கொண்டு வரோம்? பக்கத்து வீட்டுக்காரனுக்கா? உங்களுக்கு தானே. என்னமோ ஸ்நாக்ஸே பார்க்காத மாதிரி சீலிங் ஃபேனை பார்க்க வேண்டியது, டியூப்லைட்டை பார்க்க வேண்டியது, ஸ்நாக்ஸ் நீங்கள் பார்க்கவே இல்லை. சரி அதாச்சும் பரவாயில்ல. வீட்டில் எங்கள் அம்மா ஒரு ஆளாக எல்லாத்துக்கும் ஆக்கி போட்டுட்ருக்காங்கல்ல, போய் நீங்கள் ஹெல்ப் பண்ண வேண்டாம், அட்லீஸ்ட் கேட்கலாம்ல. என்ன தேவி ஏதாச்சும் ஹெல்ப் வேணுமா, நான் வேணா சொல்லி ஹெல்ப் பண்ணிட்டேன், அதுவாச்சும் எங்கள் அம்மாவுக்கு மனசு நிறைவாக இருக்கும். அதுவும் பண்ணுறதில்ல. நல்லா சமைச்சதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு ஜாலியாக இருக்க வேண்டியது. சரி எங்ககிட்ட சும்மா இருக்கவனை சுரண்டி விட்ட மாதிரி எங்களை கூப்பிட்டு ஏதாச்சும் கேட்குறீங்களே, நல்லா படிக்கிறியா, படிச்சியா, எப்போ உனக்கு கல்யாணம், என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படி இப்படின்ட்டு கேட்டுட்டு உங்களுக்கு என்ன தோணுதோ ஓப்பனாக சொல்லுங்களேன். அதை விட்டு போட்டு நீ பண்ணுறதான் கரெக்ட் இங்கே பேசிட்டு வேறு சொந்தக்காரங்க கிட்ட போய் அவன்லாம் வாழ்க்கையில் உருப்படவே மாட்டானாட்டுக்குது, அவங்க அப்பா ஓவர் செல்ல அவனுக்கு அப்படிங்க வேண்டியது. சரி இது எல்லாத்தையும் மன்னிச்சிடலாம். கிளம்புறீங்களே, பாய் சொன்னால் போக வேண்டியது தானே. வீட்டுக்குள்ளே நின்று அரை மணி நேரம் பேச வேண்டியது, வாசலில் போய் பாய் சொல்லிட்டு 3/4 மணி நேரம் பேச வேண்டியது, கார்க்குள்ளே உட்காந்து 1/2 மணி நேரம் பேச வேண்டியது. நம்மளும் இன்னொருத்தவங்க சொந்தக்காரங்க தான், நம்ம எல்லாருமே திருந்தணும் போல. திருத்த முடியாதுடி, உங்களை திருத்தவே முடியாதுங்கிற மாதிரி தான்.